ஜெர்மனியில் டச் கிரிக்கெட் யூனியன் பெருமையுடன் வழங்கும் சாம்பியன் லீக் கிரிக்கெட் C20 போக்குவரத்து விதி மீறல்களுக்கான அபராத தொகைகளை அதிகரிக்கும் வகையிலான வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் சிவில் விமான அமைச்சினால் வெளியிடப்பட்ட குறித்த வர்த்தமானி அறிவித்தலை சுட்டிக்காட்டி பத்திரிகை ஒன்று இன்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளது. வாகன சாரதி பத்திரம் இல்லாமல் பயணித்தல், மது மற்றும் போதைப்பொருள் பாவனையின் பின் வாகனத்தை செலுத்துதல், புகையிரத கடவைகளில் பாதுகாப்பற்ற முறையில் வாகனத்தை செலுத்துதல் உள்ளிட்ட 7 விதிமீறல்களுக்கு ரூபாய் 25,000 அபராதமாக விதிக்கப்படும். செல்லுபடியற்ற வாகன அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தல் மற்றும் வாகனம் செலுத்துவதற்குரிய வயதின்றி வாகனத்தை செலுத்த முற்படல் போன்ற குற்றங்களுக்கு அபராதம் அதிகரிக்கப்படும். அதிவேகமாக வாகனத்தை செலுத்துதல், வாகனம் செலுத்தும் போது கையடக்க தொலைபேசி பயன்படுத்துதல் என்பவற்றுக்கான அபராதங்களும் அதிகரிக்கப்படும். இவற்றின் மூலம் குற்றவாளியாக அடையாளம் காணப்படுவோருக்கு ரூபாய் 25,000 முதல் 30,000 ரூபாய் வரையில் அபராதம். 2ஆம் தடவை அதே குற்றங்களை இழைப்பாராயின் 30,000 முதல் 40,000 ரூபாய் அபராதத்துடன் 6 மாதங்கள் வரையில் சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும். 3வது தடவை எனில் 40,000 முதல் 50,000 ரூபாய் அபராதத்துடன் 12 மாதங்கள் வரையில் சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும். வரையறுக்கப்பட்ட வேகத்தை விட அதிவேகமாக செலுத்துதல், 20% அதிகமெனில் 3,000 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை, 30% அதிகமெனில் 5,000 முதல் 10,000 ரூபாய் வரை, 50% அதிகமெனில் 10,000 முதல் 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். இவ்வாறு அந்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.